வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான 3 ஃப்ரேசஸ், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல இந்த பொறுத்தவரை அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த பொறுத்தவரைன்னு நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு 3 ஃப்ரேஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, விலையை பொறுத்தவரை, பாதுகாப்பை பொறுத்தவரை, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு நபர், அவங்களுடைய குவாலிட்டி, அவங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவர் வந்து டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சிறந்தவர். கேமரா தரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் சூப்பர், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ குவாலிட்டி, இதை பொறுத்தவரை, இந்த விஷயத்தை பொறுத்தவரை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நாம் இங்கிலீஷில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த வகையில் பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட அம்சத்தை பொறுத்தவரை இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ரொம்ப காமன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. என்னன்னா, எந்தாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதையோட சேர்த்து ஒரு வைஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறது. காஸ்ட் வைஸ். இப்போ விலையை பொறுத்தவரை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையே நம்ம இன்ஃபார்மலாக ஸ்போக்கனில் காஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப்ங்கிறது போத் ஸ்போக்கனுக்கு ரிட்டனுக்கு ரெண்டுக்குமே வைட்லி அக்செப்டபிள் ஃப்ரேஸ். இந்த வாய்ஸ்ன்னு சேர்த்து சொல்கிறத வந்து நம்ம ஸ்போக்கனில் இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுவோம். பட் அதுவும் ரொம்ப காமன் தான். ஸோ இது இல்லாமல் அஸ்ஃபார்ன்ற இன்னொரு ஃப்ரேஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காஃபியை விட க்ரீன் டீ தான் சிறந்தது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் அ ஃபேக்ட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காஃபியை விட க்ரீன் டீ சிறந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறோம். அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, ஹெல்த் பெனிஃபிட்ஸை பொறுத்தவரை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இல்லைனா வெறுமனே சிம்பிளாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த். இதை விட இது சிறந்தது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். அதனால் க்ரீன் டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி. க்ரீன் டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், க்ரீன் டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி. இப்போ இதே சென்டென்ஸை நீங்கள் இந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ இது கூட ஒரு வாய்ஸை சேர்த்துக்கிறது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ஸ், அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஹெல்த் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஹெல்த் வாய்ஸ் க்ரீன் டீ இஸ் பெட்டர் தேன் காஃபி. இது ரொம்ப சிம்பிள். ஸ்போக்கனுக்கு இது போதும். ரிட்டன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. செலவை பொறுத்த வரைக்கும், அதாவது காஸ்ட் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, விமானத்தில் செல்வதை விட ட்ரெயினில் போகிறது இன்னும் சீப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல செலவை பொறுத்தவரை அப்படின்னு இருக்கு, அதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். இங்கே பார்த்தீங்களான்னா ரயிலில் செல்வது மலிவானது, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ டேக்கிங் த ட்ரெயின் சொல்லுங்க, இல்லை ட்ராவலிங் பை ட்ரெயின், ரெண்டில் எது வேணால் சொல்லலாம். ஸோ டேக்கிங் த ட்ரெயின் இஸ் சீப்பர் தேன் ஃப்ளையிங். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் டேக்கிங் த ட்ரெயின் இஸ் சீப்பர் தேன் ஃப்ளையிங். இன்னொன்று சொன்னோம் இல்லையா, சிம்பிளாக காஸ்ட் வைஸ். காஸ்ட் வைஸ் டேக்கிங் த ட்ரெயின் இஸ் சீப்பர் தேன் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பெஸ்ட்டு தான், ஆனால் லாங் டிரைவுக்கெல்லாம் இது வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, கிரேட்னு சொல்ல முடியாது. இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ த கார் இஸ் பர்ஃபெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, பட் இட் இஸ் நாட் தட் கிரேட் ஃபார் லாங் டிரைவ்ஸ். த கார் இஸ் பர்ஃபெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, பட் இட் இஸ் நாட் தட் கிரேட் ஃபார் லாங் டிரைவ்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சேஃப்டி வைஸ் அப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கார் இஸ் பர்ஃபெக்ட் சேஃப்டி வைஸ், பட் இட் இஸ் நாட் கிரேட் ஃபார் லாங் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது வெறுமனே ஸ்போக்கனுக்கு மட்டும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைஸ் சேர்த்து சொல்கிறது வெறுமனே ஸ்போக்கனுக்கு மட்டும். இப்போ 2 சிட்டிஸ் இருக்குது, 2 பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா சும்மா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கிற பெருநகரங்கள். ஆனால் கூட 2 சிட்டியும் பார்த்தோம்னா கல்ச்சர் வைஸ் நிறைய சேஞ்சஸ், டிஃப்ரெண்ட் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். கல்ச்சர் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ த 2 cities are located nearby. 2 பக்கத்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. The 2 cities are located nearby. They are different in terms of culture. வேறுபட்டவை. They are different in terms of culture. The cities are located nearby, but they are different in terms of culture. எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்?
The cities are located nearby, but they are different culture-wise. அப்படியும் சொல்லலாம். அந்த பையன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். ஆனா, டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய இம்ப்ரூவ் ஆகணும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவன் ஒழுக்கத்துல சிறந்தவன். படிப்புல இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். எப்படி வேணா சொல்லலாம். So he is good at studies. அவன் படிப்புல கெட்டிக்காரன். He is good at studies. But he needs to improve. எதுல? In terms of discipline. He is good at studies. But in terms of discipline, he needs to improve. இதையே நாம he is good at studies, but discipline wise, he needs to improve. அப்படியும் சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஆனா இந்த கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பிரைஸை பொறுத்தவரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ், இந்த ஃபோன் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? திஸ் ஃபோன் இஸ் ஒர்த் த மணி. திஸ் ஃபோன் இஸ் ஒர்த் த மணி. ஆனால் இந்த கேமரா, பட் த கேமரா குட் ஹவ் பீன் பெட்டர், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். லாம் அப்படின்னாலே குட் ஹவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட்ல நம்ம வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படி சொல்றதுக்கு குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். In terms of price, this phone is worth the money, but the camera could have been better. இதையே நாம in terms of price பல price wise அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாமா? நாலேஜை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த ஜாபுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நாலேஜை பொறுத்தவரை, நாலேஜோடைய அடிப்படையில், அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலேஜை பொறுத்தவரைன்னு மட்டும் இல்லை, நாலேஜ் அடிப்படையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ நாலேஜை பொறுத்தவரை நாலேஜ் அடிப்படையில் in terms of knowledge, he is the better candidate for the job. In terms of knowledge, he is the better candidate for the job. வேற எப்படி சொல்லலாம்? Knowledge wise, he is the better candidate for the job. ஸோ இப்போ in terms of எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ ஒருத்தவங்களை ஒரு பொருளை நம்ம மதிப்பிடுறோம், அவங்களுடைய ஒரு குவாலிட்டியை வச்சு எந்த விதத்தில் அவங்க சிறந்தவங்க இல்லை எந்த விதத்தில் அவங்க லேக்கிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த in terms of அப்படின்றதையோ இல்லைனா இந்த நாலேஜ் வைஸ், ப்ரைஸ் வைஸ் அந்த மாதிரி வார்த்தைகளையோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அஸ்ஃபார். இந்த அஸ்ஃபாரையும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பொறுத்தவரை அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம் இப்போ யூஸ் பண்ண அந்த அர்த்தத்தில் அஸ்ஃபார் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இது வந்து கரெக்டாக தமிழில் வந்து இந்த மாதிரி நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நம்ம பொறுத்தவரைன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழில் பேசுகிறப்போ இந்த இடங்களை நம்ம வந்து பொறுத்தவரைன்னு சொல்ல மாட்டோம். சாதாரணமாகவே பேசிட்டு போயிடுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் டாபிக், ஒரே விஷயத்தில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறப்ப இடையில ஒரு அந்த ஷிஃப்டிங்கில் யூஸ் பண்ணுறது தான் இந்த அஸ்ஃபார். சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கரெக்டாக ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்மளால் பண்ண முடியாது. பட் ஆல்மோஸ்ட் பொறுத்தவரை தான் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. இப்போது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம ஆளாளுக்கு வேலையை பிரிச்சுக்கிறோம். சமையல் வேலையில நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சுத்தம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் அதை நீ தான் பார்த்துக்கணும் இப்படி நம்ம சொல்ல போகிறோம். இந்த இடத்துல சுத்தம் செய்வதை பொறுத்தவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எக்ஸாக்டாக தமிழில் பேசுகிறப்போ ஸ்போக்கனில் சொல்லுவோமா அப்படின்னா, சமையலை நான் பார்த்துக்கிறேன், அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் இருக்கு பாரு, அதை நீ தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டிரான்சிஷன், அந்த ஷிஃப்டிங், அதுக்கு தான் நம்ம இந்த அஸ்ஃபாரை யூஸ் பண்ணுறோம். I'll manage the cooking. I'll manage the cooking. As for the cleaning, அந்த கிளீனிங் இருக்குல்ல, சுத்தம் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி சொல்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ as for the cleaning, you will have to do it. இல்லைன்னா you have to do it. நீ தான் பண்ணணும் அதை. I'll manage the cooking. As for the cleaning, you have to do it. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 2 பேருக்கு ஒரு வேலையை ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதாவது பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒருத்தர் போய் ரிப்போர்ட் பண்ணுறோம். நான் என்னுடைய பங்கு வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் இந்த வாணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இந்த வாணியை பொறுத்தவரைங்கிறது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் தமிழை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம பேசுகிறப்ப எக்ஸாக்டாக வாணியை பொறுத்தவரை அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம ஸ்போக்கனில். பட் அந்த டிரான்ஸ்லேஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த வாணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாணி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம இடையில சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக தான் அந்த அஸ்ஃபாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னுடைய பார்ட் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை பார்ட் ஆஃப் த ஒர்க்.
பட் as for வாணி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, she says she needs one more day. இன்னும் ஒரு நாள் வேணுமா. I have finished my part of the work. As for வாணி, she says she needs one more day. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ வீட்ல வெளில கிளம்புறீங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, "இத நீ வச்சுக்கோ, அத நீங்க வச்சுக்கோங்க." இந்த மாதிரி. பெரிய சூட்கேஸ் என்கிட்ட குடுத்துட்டு, "இந்த சின்னது இருக்கு பாத்தியா? அத நீ உன்னோட வச்சுக்கோ." ஸோ அந்த சின்னது இருக்கு பாத்தியா? ஸோ அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த சின்னதை உன்னுடன் வைத்துக்கொள். அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே சென்டென்ஸ கட் பண்ண மாட்டோம் பேசுறப்போ. இடையில கொஞ்சம் கொஞ்சம் எதையாவது ஒண்ண வச்சு ஒரு டிரான்சிஷனுக்காக சேர்த்துப்போம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ பெரிய சூட்கேஸே என்கிட்ட விட்டுடு. இந்த சின்னது இருக்கு பாத்தியா? அந்த சின்னத பொறுத்தவரைக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஆடா தான் இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறப்போ, இந்த சின்னது இருக்கு பாத்தியா? அத உன்னோட வச்சுக்கோ. இப்படி சொல்றது. லீவ் த பிக் சூட்கேஸ் ஹியர். இங்க விட்டுடு. லீவ் த பிக் சூட்கேஸ் ஹியர். அண்ட் as for the small one, you should take it with you. இங்க பாரு நீ தான் அத வச்சுக்கணும். You should take it with you. Leave the big suitcase here. As for the small one, you should take it with you. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த as for எப்படி யூஸ் பண்றோன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி. இப்போ நம்ம இந்த as for அப்புறம் இந்த வைஸ்ன்னு வச்சு சொல்றது, in terms of இந்த மாதிரி நெறைய பார்த்தோம் இல்லையா? இதையெல்லாம் வச்சு இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மைலேஜ பொறுத்தவரைக்கும் மைலேஜ் அடிப்படையில இதான் பெஸ்ட் கார் அப்படி சொல்லுங்க. டேலண்டோடைய அடிப்படையில, ஸ்கில்லோடைய அடிப்படையில இவர் தான் அணியின் சிறந்த பிளேயர் அப்படி சொல்லுங்க. நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டேன். ஹோட்டல பொறுத்தவரைக்கும் இன்னும் நல்ல ஹோட்டலா இப்ப தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நீங்க சொல்ல வேண்டிய சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம இன் டெர்ம்ஸ் ஆஃப் அண்ட் as for இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.